ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். டால் தான். சிறுபருப்பு வச்சு சிறுபருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நம்ம தண்ணி வந்து கொதிக்க விட்டுட்டு இதில் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு வேணால் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட் சிறுபருப்பு வந்து சீக்கிரம் வெந்துருன்றதெல்லாம் நான் இப்படியே வச்சுருக்கேன். ஓப்பன்லேயே வச்சுருக்கேன், சீக்கிரம் வெந்துடும். பருப்பு எப்போவுமே ஓப்பனில் வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சரி சொல்லிட்டு இருக்கேன். ஹை ப்ரோட்டீன் இதில் டாலில் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் எனக்கு செய்ய போகிறேன். பெரியவங்களும் டயட் இருக்கிறவங்க அவங்களாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது 2 சப்பாத்தியும் டாலும் வச்சு சாப்பிட்டோன்னா டின்னருக்கு நல்ல இது கிடைக்கும், நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஓரளவு வெந்திருக்கா பார்க்கலாம். கொஞ்சமாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மலர்ந்தால் எடுத்துடலாம். நம்ம பருப்பு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மலர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் திரும்பி இதுக்கு கொதிக்க விடும்போது நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ அந்த பருப்பை வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் டாலுக்கு. பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு அதெல்லாம் கொடுக்கறது போது சப்பாத்திக்கு டால் கொடுத்தா நல்லது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் பூண்டு வந்து 2 பல்லு தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் வேகும்போது கூட பூண்டு போட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது இப்படி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் இப்படி போடுறேன். இன்னும் அதிகமாக தட்டி போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா வந்து நான் அப்படியே போடுறேன். கிள்ளி போட்டால் காரம் ரொம்ப இறங்கிடும், அதனால் நான் அப்படியே போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவு வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா இதுவாகிடுச்சு. பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்பாத்திக்கு என்னெல்லாம் சைட் டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பிடிக்கும். சில பேருக்கு உருளைக்கிழங்கு கிரேவியை விட மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்கும். எனக்கு கூட சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், பிடிக்கும் ரொம்ப. பட் பசங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சுருக்கிற டாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிச்சா ரொம்ப திக்காகிடும், அப்புறம் பருப்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் தான் உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிம்பிள், ஈஸி குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா அவ்வளோதான், சூப்பரான டால் ரெடி சப்பாத்திக்கு. உங்களுக்கு வேணுன்னா இதில் வதங்கும் போதே வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மிளகா பொடி வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு காரமாக இருக்குன்னு போடல, ப்ளைனாக கொடுக்குறேன். வெறும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். எதுவும் கிள்ளலை, அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டுக்கு எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சதும் பார்க்கலாம். இப்போ இந்த அளவு கொதிச்சிச்சு. இந்த பதமே சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதிலே இறக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆறினோன்னு திக்காகிடும். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறினோன்னா திக்காகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி போட்டுட்டேன். சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு வாய் வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ஈட்டிங்.